நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் தியானிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோவானுடைய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு தலைவராக இந்த உலகத்துக்கு அவர் வரவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தையே உருவாக்கின தெய்வம். அவருக்கு பெயர்லாம் கிடையாது, அவருக்கு உருவமெல்லாம் கிடையாது. அவரை ஜோதிகளின் பிதா என்று வேதம் அழைக்கிறது. காணக்கூடாத இறைவன், மனிதரில் எவரும் கண்டிராத ஒரு தெய்வம், காணக்கூடிய விதத்திலே பூமியில் நம்மில் ஒருவரை போல இறங்கி வந்தவர். அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டார். ஏன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? பரலோகத்தின் தேவன், பாவமே இல்லாத அந்த பரிசுத்தர், இந்த பூமியிலே நம்மில் ஒருவரை போல அவர் வந்து நம்மை மீட்பதற்கு, உலகத்தின் சகல பாவங்களையும் தூக்கி சுமப்பதற்கு ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. இந்த உலகத்தில் தோன்றின இரத்தங்கள் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்தமான இரத்தம் இயேசு ஒருவர் மாத்திரமே. அந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆகவேதான் இயேசு யோவான் இடத்துல ஞானஸ்நானம் பெறும்படி வரும்பதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய முழு முதற் நோக்கம் பாவத்திலிருந்து இந்த உலகத்தை விடுதலை செய்ய வேண்டும். பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க வேண்டும். அதற்குத்தான் இயேசு வந்தார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அகில உலகத்தின் பாவம். அப்ப இந்த உலகத்தின் பாவம் என்றால் இருக்கிற இத்தனை கோடி மக்கள் ஒருவேளை தங்களை, நாங்கள் இன்ன மதத்தை சேர்ந்தவர்கள், இன்ன சமயத்தை சேர்ந்தவர்கள், இன்ன வடிவத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இன்ன கலரை சேர்ந்தவர்கள், நாங்கள் இன்ன மொழியை சேர்ந்தவர்கள் என்று தங்களுக்குள்ளே பகுதி பகுதியாய் பிரிந்து அவர்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவேதான் அவரால் தொடப்பட்ட, அவருடைய அன்புக்குள்ளே வந்த ஒவ்வொருவரும் சமமாய் பாவிக்கப்படுகிறார்கள். நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்று ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்குள்ளே சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லை என்றுதான் பொருள். அகில உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கும்படி இயேசு வந்தார் என்றால் அவர் அத்தனை பேரையும் சமமாய் பாவிக்கிறவர். யூதர்கள் கூட தங்களை பெரியவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. எல்லாரும் சமமானவர்கள். அத்தனை பேருக்காகவும் ஆண்டவர் தன் உயிரை கொடுத்தார். ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஒரே ஒரு காரியம்தான். உலகத்து மக்கள் சிக்கி இருக்கிற பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைய அவர்கள் செய்கிற தான தர்மங்களினாலே முடியாது. அவர்கள் போகிற புண்ணிய யாத்திரைகளினாலே முடியாது. கால்நடையாய் வேளாங்கண்ணிக்கு போகிறார்களே, பாவம் தீர்ந்து விடுமா? தீராது.
வருடத்திற்கு ஒரு முறை இத்தனை கிலோமீட்டர் ஒரே அடியாய் நடக்கிறதுனால உடம்புல உள்ள கொழுப்பு வேண்டுமானால் குறையலாம். அது அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வேண்டுமானால் கொடுக்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை நமக்கு சொந்த அப்பாவாய் எண்ணி அவருடைய பாதத்திலே வந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். பாவம் எப்படி உண்டானது? ஆண்டவர் படைத்த முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் உள்ளே பிரவேசித்தது. பாவம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஓபே. கீழ்ப்படியாமை தான் பாவம். குழந்தை, பிறந்த குழந்தையை பாருங்களேன், சின்ன குழந்தை, அதுக்கு இன்னும் என்னன்னுமே தெரியாது, மொழியே தெரியாது, நன்மை தீமை தெரியாது. 6 மாதம் கூட ஆகலை குழந்தை பிறந்து, அதற்குள்ளே நம்ம ஒரு காரியம் கொடுத்தா வேணாம். டிஸ்ஒபீடியன்ஸ். குழந்தைகள் கீழ்ப்படிய மறுக்கிறது. சரி, இதற்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்திலே கொண்டு சேர்த்து ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும், ஆசிரியர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிதலை கற்பிக்க வேண்டும் என்று சில காலக்கெடு வைத்து ஒரு பீரியடு அப்படின்னா 40 நிமிஷம், ஒரு பிரேக்கு 10 நிமிஷம், லஞ்சு பிரேக்கு ஒரு 40 நிமிஷம், இப்படி பல சட்டத்திட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்து பள்ளிக்கூடம் என்கிற அமைப்பில் கொண்டு போய் அங்கே அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும், அப்படி பல காரியங்கள் வைத்து அவர்களை கண்டிக்கும் போது அரசாங்கம் சொல்லுது, அவர்களை கண்டிக்காமல் விட்டுரு, மாணவர்களை கண்டிக்கக்கூடாது. என்ன ஆகுது? மாணவன் கத்தி அருவாளோடு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறான். இனி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றை வைக்கணும். ஆசிரியர்கள் கண்டிக்காத மாணவர்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம் என்று பாருங்கள். இன்னும் இது பெருகி வரும். கீழ்ப்படிதல் இல்லை. சரி, பள்ளிக்கூடம் என்கிற அமைப்பே சில பேசிக்கான கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம். மற்றபடி பெரும் பாடம் படிப்பதற்காக, வெறும் பாடம் படிப்பதற்கு தான் இன்றைக்கு ஆன்லைன் இருக்கிறதே. வீட்டுக்குள்ளே வந்து சொல்லிக் கொடுக்க தான் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்து விட்டதே. பள்ளிக்கூடம் எதற்கு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். பள்ளிக்கூடத்தால் முடியவில்லை என்று பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்டிக்க முடியவில்லை. அன்றைக்கு ஒரு வீட்டில் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தார்கள். தாயும் தகப்பனும் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தார்கள், அடித்து வளர்த்தார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குழந்தை. கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அதை கெடுத்து அந்த குழந்தையை அடிக்காமல் வளர்த்து, நோ சொல்ல பழகித்தராமல் வளர்த்து, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் கெட்டு போகும் அளவுக்கு பெற்றோர்களும் ஒபீடியன்ஸை கற்றுக் கொடுக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இந்த ஒபீடியன்ஸை கற்றுக்கொள்வதற்கான அடுத்த பகுதிதான் அலுவலகம், சொந்த தொழில், வியாபாரம், விவசாயம். எல்லாவற்றிலும் பாருங்கள், சில ஒழுங்குமுறைகள் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் இருக்கும், சில கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உலகத்தினுடைய எல்லா படிநிலைகளுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதற்கு. எந்த நிலைமையிலும் அவன் கீழ்ப்படிய மறுக்கிறான். காரணம் என்ன? அவனுக்குள் இருக்கிற பாவம் அவனை கீழ்ப்படிய விடுவதில்லை. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 7வது அதிகாரம் முழுவதும்
பவுல் அப்போஸ்தலன் கதறுகிறார், என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிறேன், நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியலை. என் சரீரத்தில் ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது, அது என்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய விடலை. காலையிலே எழுந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க முடியலை. தினமும் பைபிள் வாசிச்சுட்டு தான் நியூஸ் பேப்பரை படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் பைபிள் வாசிக்க முடியலை. நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. அப்படியானால் ஏதோ ஒரு பாவம் எனக்குள்ளே பின்னி பிணைந்து கிடக்கிறது. அந்த பாவ பிரமாணம் என்னை கீழ்ப்படிய விடமாட்டேங்குது. இந்த பாவ பிரமாணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை. அந்த விடுதலையை எதுவும் தர முடியாது. தற்காலிக விடுதலை தரலாம், நிரந்தர விடுதலை, ஒரு முழுமையான விடுதலையை இந்த உலகத்தில் எதுவும் தர முடியாது. ஆகவே தான் மனிதர்கள் இந்த விடுதலைக்காக குடித்து பார்க்கிறார்கள், வெறித்து பார்க்கிறார்கள், தங்களுக்கு இஷ்டமாய் வாழ்ந்து பார்க்கிறார்கள். எதிலாவது ஒரு நிம்மதி கிடைச்சிடாதான்னு. பாவத்திலிருந்து விடுதலையே இல்லை. மறுபடி 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 அவர்கள் தப்பு தான் செய்கிறார்களே ஒழிய பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை இல்லை. ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கடவுளின் இரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவேதான் அவரை கல்லறையிலே வைக்க முடியல. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். அவர் கடவுள். அவருடைய இரத்தம் மாசற்ற இரத்தம். அந்த கடவுளை நம்பி அந்த இரத்தத்தை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று நீங்கள் எப்பொழுது சொல்லுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை அவர் தருகிறார். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். வேறு எதற்காகவும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வர தேவையில்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு வேடிக்கையாய் ஒரு கதை சொல்வார்கள். ஒரு மனிதன் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட போயிருக்கிறார். இட்லி என்ன விலை? 1 ரூபா அன்றைக்கு. தோசை என்ன விலை? 2 ரூபா. சட்னி சாம்பார் அது இலவசம். உடனே அந்த மனிதன் சொல்லி இருக்கிறார், அப்படின்னா 1 வாளி சட்னி 1 வாளி சாம்பார் எனக்கு தாங்க, கொண்டு போகிறேன். அந்த சர்வர் சொல்லி இருக்கிறாரு, இல்லையா நீ இட்லி வாங்கினா அதற்கு தேவையான சட்னி சாம்பார் இலவசம். நீ தோசை வாங்கினீன்னா அதற்கு சட்னி சாம்பார் இலவசம். இயேசு கிறிஸ்துவினால் அருளப்படுகிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, பாவத்திலிருந்து அந்த விடுதலையை நீ பெற்றுக்கொண்டால் அதன் பிறகு இந்த உலக காரியங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் ஒரு செழிப்பான வாழ்வு, ஒரு நிம்மதியான வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு உனக்கு இலவசம். பாவ மன்னிப்பே உனக்கு இலவசம்தான். ஆண்டவரிடத்தில் வந்து நீ உன் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை சொந்த இரட்சகராக, சொந்த குலசாமியாக, அப்பாவாக நீ ஏற்றுக்கொள்வாயானால் அந்த வினாடியிலே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிறார். உலகம் தரக்கூடாத ஒரு அமைதி, சமாதானம், வேறு எந்த ரிச்சுவல்ஸ்லையும் கிடைக்காத ஒரு சமாதானம், அமைதியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அந்த ஆண்டவரிடத்தில் வருவீங்களா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை எனக்கு வாக்களித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர். இப்பொழுது எங்களுக்கு அந்த மன்னிப்பை தார். உம்மை எங்களுடைய அப்பாவாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம், குலதெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீரே இனி எங்களுக்கு தகப்பன். ஆண்டவரே, பாவங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தார்.
நான் உமது மகனாய் மகளாய் இப்பொழுது மாறட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.